முண்டகோபனிஷதி அக்ஷராத் பரதஹ பரஹ திவ்ய புருஷோ யஹ பரவித்யா வேத்யத்வேன ஸ்ருதஹ சாந்தோக்யே ச அந்தராதித்ய வித்யாயாம் யோ ஹிரண்மயः புண்டரீகாக்ஷः புருஷ விசேஷः உத்கீதோபாசனத்வேன ஸ்ருதஹ. ஒவ்வொரு உபனிஷத்திலும் இந்த புருஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா பல பேர் இங்க ரிக்வேதத்தை சேர்ந்தவர்கள் இருப்பேன். யாராவது ரிக்வேதக்காரா இருக்காளா இங்க? வெரி குட். ரிக்வேதம், ரிக்வேதத்துக்கு அடங்கியவா புருஷ சூக்தம் சொல்லலாமா? தாராளமா சொல்லலாம். ஏன்னா ரிக்வேதத்துல 10வது மண்டலத்துல 90வது சூக்தம் புருஷ சூக்தம். ஆச்சா, சரி. கிருஷ்ண யஜுர்வேதிகள் எவ்வளவு பேர் இருக்கா? என்ன மேக்சிமம் பாப்புலேஷன் ஏத்தரா பாருங்க. இப்ப கிருஷ்ண யஜுர்வேதத்துக்கு அடங்கிய புருஷ சூக்தம் தான் பிரசித்தமா இப்ப 18 மந்திரங்களோட சொல்லிட்டு இருக்கோம். சுக்ல யஜுர்வேதிகள் யாராவது இருக்காளா? வெரி குட். சுக்ல யஜுர்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு புருஷ சூக்தம். சாமவேதம், சாமவேதத்திலையும் இருக்கு. அதர்வண வேதம் யாராவது இருந்தா பெரிய விஷயம்தான். அதர்வண வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாகைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அதனால புருஷ சூக்தத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? நான் இந்த வேதத்தை சேர்ந்தவன், அதுல புருஷ சூக்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. புருஷ சூக்தத்துக்கு என்ன பெருமைனா அது அத்தனை வேதத்திலையும் இருக்கு. இதே மந்திரங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதுல 7 மந்திரம் இருக்கும், இதுல 10 இருக்கும், 12 இருக்கும், 15 இருக்கும், 18 இருக்கும். ஆனா புருஷ சூக்தம் அத்தனை வேதத்திலையும் இருக்கு. சர்வ வேதேஷு பட்யதே, எல்லா வேதத்திலையும் இருக்கு. இந்த புருஷ சூக்தத்துல ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. எந்தெந்த மந்திரங்கள்லாம் நான் சொல்ல வேண்டாம். இந்த புருஷ சூக்தம்ங்கிறதுக்கு என்ன பெருமை அப்படின்னு பாத்ம புராணத்துல சொல்றா. ஏன்னா புருஷ சூக்தத்துல முதல் மந்திரத்துக்கு அர்த்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் அது எங்கெங்கெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்ல வேண்டாமா? பாத்ம புராணம். வேதேஷு பௌருஷம் சூக்தம் புராணேஷு ச வைஷ்ணவம் பாரதே பகவத்கீதா தர்மசாஸ்திரேஷு மானவம். தர்மசாஸ்திரங்கள்ல ரொம்ப சிறந்தது மனு தர்ம சாஸ்திரம். கல் ஏதாவது இருக்கா கையில உங்களுக்கு? அடிக்க வந்துடாதீங்க. அவங்க எனக்கு பயமா இருக்கு சொல்றதுக்கு இந்த ஊர்ல. அதான் பாத்ம புராணம் சொல்லிடுத்து. இப்ப நான் தைரியமா சொல்லிடுவேன். நான் சொன்னாதானே தப்பு. பாத்ம புராணம் சொல்லிடுத்து. தர்மசாஸ்திரேஷு மானவம் பாரதே பகவத்கீதா. ஸ்ரீ மகாபாரதத்துல சிறந்த பாகம் பகவத்கீதை. வேதேஷு பௌருஷம் சூக்தம். எப்படி வேதத்தில் புருஷ சூக்தம் சிறந்த பாகமோ. புருஷ சூக்தம் கேட்பதனால என்ன பலன்? இப்ப எல்லாரும் அப்படியே அலர்ட்டா உட்காந்துக்குங்க. பலன் சொல்ல போறேன், அது ரொம்ப முக்கியம். பூர்வம் சனத்குமாரேண பிருஷ்டோ விஷ்ணு சனாதனஹ உக்தவான் பௌருஷம் ஹோமைர் விதானம் காமதம் நிருணாம் வக்ஷ்யாமி ததஹம் புண்ணியம் ஸ்ருணுத்வம் முனிசத்தமஹ. இவா 2 பேர் பேசிக்கிறா. சனத்குமாரால் சொன்ன விசேஷங்கள் அந்த பலனை சொல்ல போறேங்கிறார். என்னன்றார்? புத்திர பிரதம புத்திரானாம் ஜெயதம் ஜெயகாமினாம். யாருக்கெல்லாம் உங்க குழந்தைகளுக்கோ உங்க பேரன் பேத்திக்கோ நல்ல சத்புத்திரன் புத்திரியாக பிறக்க வேண்டும் ஆசை இருக்கோ, அப்பேற்பட்டவர்கள் புருஷ சூக்தம் கேட்டா அது நினைச்சது கிடைக்குமா? வேதமே சொல்லியிருக்கு. அடுத்தது ஜெயதம் ஜெயகாமினாம். நீங்க எங்கேயாவது போருக்கு போறேன்னு வச்சுங்க, கையில வில்லு அம்பெல்லாம் எடுத்து போறேன்னா உங்களுக்கு வெற்றி உண்டாகும். அடுத்தது ஸ்ரீதம் ஸ்ரீகாமினாம். நீங்க என்ன எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி ஆசைப்படுறீங்களோ, நீங்க எந்த ஷேர்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வேல்யூ ஆகணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாம் ஆயிடும். ஸ்ரீகாமினாம். பும்சாம் ராஜ்யதம் ராஜ்யகாமினாம். ராஜ்யம் ராஜ்யகாமினாம். நீங்க எதை ஆளணும்னு நினைக்கிறீங்களோ, உங்க டிபார்ட்மெண்ட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்ல நீங்க ஹெட் ஆகணும்னு நினைக்கிறீர்கள், 2 பேரை பைபாஸ் பண்ணி நடுவேள் புருஷ சூக்தம் கேட்டா. இதுல இருந்து என்ன தெரியுது? இன்னும் 4 நாளும் வரணும்னு தெரியுது. அதனால 5 நாளைக்கும் வந்தாதான் புண்ணியம்னு சொல்லியிருக்கா. அதனால தானியதம் தானிய காமானாம். உங்க வீட்டுல நீங்க எடுக்க 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 எந்த டப்பாலையும் பருப்பு குறையவே குறையாது. எப்படி இருக்கும் பாருங்க, அக்ஷய பாத்திரம் மாதிரி இருக்கும். அதனால கீர்த்திதம் கீர்த்தி காமினாம். அக்ஷய பாத்திரம் தெரியுமோ? அந்த சூரிய பகவானுக்கு அஷ்டோத்தர சதநாமாவளி பாடி யுதிஷ்டிரனுக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரத்தை கட்டாட்சம் பண்ணார். திரௌபதி அதை வச்சுட்டா வனப்பர்வா முழுக்க தெளிவு பண்ணிட்டு இருந்தா. ஏன்னா இவ 5 பேருக்கு அதுல பீமன் நன்னா வேற சாப்பிடுவார். அதனால இந்த அக்ஷய பாத்திரம்லாம் இருந்தாலும் கண்டினியூஸா நன்னா நீங்க எவ்வளவு கீரையை கட் பண்ணி நீங்க எவ்வளவு கடைஞ்சாலும் தமா தூண்டாயிடும். ஆனா இவ கீரை மட்டும் நன்னா இருக்கும், நிறைய ஃபுல்லா இருக்கும் பாத்திரம். அதுல பாதியை பீமனுக்கு எடுத்து வச்சிருவோம். அதுலதான் ஒரு ப்ராப்ளம் ஆயிடுத்து. துரியோதனன் வேணும்னுட்டே துர்வாச மகர்ஷியை சிஷ்ய கோட்டிகளோடு அனுப்ப, அவர்கள் பசி என்ன சொல்ல, நான் பரிமாறுகின்றேன்னு யுதிஷ்டிரன் திரௌபதியை கேட்காமல் சொல்ல, அந்த அக்ஷய பாத்திரத்துக்கு ஒரு கண்டிஷன் சூரிய பகவான் போட்டுட்டார். இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு நீ அதை தேய்ச்சுட்டு கவிழ்த்து விட்டாயாயில் உனக்கு அன்றைய நாளுக்கு திருப்பி அது கொடுக்காது. மறுபடியும் மறுநாள் தான் சார்ஜ் அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கு நீ எவ்வளவு அதை சார்ஜ் பண்ணாலும் அடுத்த நாள் தான் அது உதவும். அவர் தேய்ச்சி கவுத்து வச்சுட்டா. அப்புறம் அதான துர்வாசரிக்கு இவர் சத்தியம் பண்ணி கொடுக்க, ஐயோ ஏன்னா இப்படி பண்றீங்க, நீங்க யூ ஆர் a king who makes promise in haste and repent in leisure அப்படின்னு சொல்ல,
வருத்தப்பட்டார் யுதிஷ்டிரன். அப்போ திரௌபதி மனசால கிருஷ்ணன் நினைச்சாலாம், ஐயோ கிருஷ்ணா நீ வரமாட்டியோன்னு. அவர் டக்கு திரௌபதிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார் கிருஷ்ணன். டக்குன்னு அந்த இடத்துல பிரத்யட்சமாகி, வா கிருஷ்ணா வா கிருஷ்ணானா திரௌபதி எனக்கு பசிக்கிறதுனர். இன்னைக்கு வரவாள்லாம் ஏன் பசி பசினே சொல்லிட்டு இருக்கேன், நான் தான் பாத்திரத்தை தேய்ச்சு கவுத்து வச்சிருப்பேனே. அப்போ கிருஷ்ணன், நீ பாத்திரத்தை ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்டே. அவருக்கு தெரியுது பாருங்க. ஏன்னா ஒருத்தரும் வேலை பார்க்குறவா கிடைக்கல, லாக்டவுன் பீரியட் அது. அதனால நீ ஒழுங்கா தேய்ச்சிருக்க மாட்ட, பாத்திரத்தை கூடுன்னு சொன்னோன்னு ஒரு கீரை இருந்துதாம், ஷாக்கான்னம்னர் நாராயண பட்டதிரில். அதை வாயில போட்டுட்டார், அவ ஏப்பம் விட்டா. அதனால அப்பேற்பட்ட அக்ஷய பாத்திரம். அதனால தானியதம் தானிய காமானாம், உங்க வீட்டுல எந்த தானியமும் குறையாது. முக்திதம் முக்தி காமினாம், மோட்சம் ஆசைப்படுறவாளுக்கு மோட்சம் கிடைச்சிடும், 5 நாளைக்கு வந்துருங்கோ. நீங்க பாட்டுக்கு ஏதோ முக்தி ஆசைப்பட்டா முக்தினா இங்க என்னடா என்ன பண்றது. புக்திதம், அதனாலதான் ஆழ்வார் எடுத்தார், சரணமாகும் தனதாள் அடைந்தார்க்கெல்லாம் மரணம் ஆனால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னர். அதனால இப்பவே இல்லை. அதனால புக்திதம் புக்தி காமானாம் முக்திதம் முக்தி காமினாம் பகுனா கிமிஹோக்தேன சர்வசித்தி பிரதம் ரிணாம் அப்படின்னு எல்லா விதமான மக்களுக்கும் சமுதாயத்தில் பாரபட்சம் பார்க்காமல் பிராமணன் அப்ராமணன், செட்டியார் முதலியார், ஐயர் ஐயங்கார், மாத்வர் அத்வைதி அப்படின்னு வித்தியாசம் பார்க்காமல் ஆத்தாரா பேருக்கும் க்ஷேமத்தை கொடுக்கக்கூடியது புருஷ சுத்தம். இப்ப பலன் என்ன இருக்கா கேட்டா, அதனால இப்ப இனிமேல் தைரியமா கேட்கலாம். நீங்க வேதம்னு சொல்லிட்டா எல்லாரும் பலன் இல்லைன்னு நினைப்பா. வேதத்தை விட பலன் கொடுக்கக்கூடியது எதுவுமே இல்லை. அதனால அப்பேற்பட்ட புருஷ சுக்தத்துக்கு பலன் சொல்லியாச்சு. அடுத்தது ஆபஸ்தம்பர்னு ஒரு மகரிஷி, எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். அவர் என்னன்னா நம்ம அபிவாதையில வந்துருவர், தப்பி தவறி மாட்டின்றுவர் நம்ம வாயில. அந்த ஆபஸ்தம்பர் ஜென்ரலி வருவர். ஆபஸ்தம்பர் நிறைய ஆபஸ்தம்பர் கோத்திரத்தை சேர்ந்தவா பல பேர் இருப்பா. யார் ஆபஸ்தம்ப சூத்திரக்காரா நிறைய பேர் இருக்காளாங்க பாருங்க. மெஜாரிட்டி இங்க ஆபஸ்தம்பர் தான். போதாயனர் ரொம்ப கம்மியா தான் இருக்கா, ஆனா மைனாரிட்டி நல்ல வேல்யூ உண்டு மைனாரிட்டினா. அதனால ஆபஸ்தம்ப மகரிஷி ஒரு இடத்துல எடுக்கிறார். சஹஸ்ரசீர்ஷ புருஷ இத்யுபஹிதாம் புருஷேன நாராயணேன யஜமான உபதிஷ்டதே. அதனால இவரை நாம் நாராயணனை மனதில் கொண்டு இந்த புருஷ சுத்தத்தை ஜபிப்போம். வாதூல சூத்திரத்திலையும் எடுத்திருக்கா, நாராயண திருஷ்டேன புருஷ தெய்வத்தைனோபஹிதாம் சிதிம் உபதிஷ்டானமான இஹ ஜன்மனி புருஷோ பவேத் இதி. அதனால புருஷனாக சொல்லப்பட்டவன் நாராயணன், அவர் எடுத்திருக்கார். சரி, இப்ப பாகவதத்துக்கு போறோம். என்ன சார் இன்னும் புருஷ சூக்தத்துக்குள்ளே என்ட்ரி இல்லை, இதை சுத்தியே வர அது ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இப்ப வந்துரும் முதல் மந்திரத்துக்கு. தசமஸ்கந்தத்துல பிரம்மாவை நோக்கி பூதேவி போறா. பிரம்மா எங்க இருப்பார்? இருக்க வேண்டிய இடத்துல இருப்பார். எங்க இருப்பார்? சத்தியலோகத்துல இருப்பார். சத்தியலோகம் எங்க இருக்கு? அதான் சார், நான் உங்களுக்கு தெரியாதா? பூஹு புவஹா சுவஹா மகா ஜனஹா தபஹா சத்தியம். அங்க 7வது லோகத்துல உட்கார்ந்துட்டு இருப்பார் பிரம்மா. அப்படிதானே நம்ம சொல்றோம். இது சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, சில இடங்கள் பங்கிகள்லாம் சேவிச்ச உடனே சில இடங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, பிரம்மா மேரு பர்வதத்து மேல இருந்தார். இது ஒரு வெர்ஷன். சத்தியலோகத்திலயும் இருக்கார், அவர் மேரு பர்வதத்து மேலேயும் இருக்காருன்னு சொல்லியிருக்கு. மேரு பர்வதம் எங்க இருக்கு? அது 7வது உலகத்துல இருக்குன்னு சொல்லி எடுத்தோன்னா, நீங்கள்லாம் அப்படியே எல்லாம் வேதத்துல சொல்லியிருக்குன்னா நம்பின் போயிடுவேன். இப்போ என்னன்னா, இப்போ அனந்தராமதீஸ்வரர் காலத்துல போது யாராவது உபன்யாசம் சொல்லியிருந்தா பாக்யசாலிகள். ஏன்னா ரொம்ப கேள்வி கேட்கிறவா இருக்க மாட்டான். இப்ப நான் ஏதாவது ஒண்ணு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பிரம்மா வை பிரம்மா, இன்னும் நான் கதையே ஆரம்பிக்கல, பாப்பேன் கதையை கேள்வியை கேளு. மலை மேரு பர்வதத்து மேல இருக்காருன்னு சொல்லிட்டார் பிரம்மா. அந்த சத்தியலோகம் எங்க இருக்குன்னா 7வது லோகம்னா, மலை எப்படி 7வது லோகத்துல இருக்கும்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க மேலன்னா இப்படிதானே பாப்பேன், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், அயனோஸ்பியர், எக்ஸாஸ்பியர், அங்க எங்க சார் மலை? சில ரிசர்ச் ஸ்காலர்ஸ் என்ன சொல்றான்னா, இது பாமீர் மவுண்டன்ஸ்ங்கிறா. நீங்க காஷ்மீருக்கு மேல, ஜம்மு காஷ்மீருக்கு மேல 4 கண்ட்ரிஸ் ரொம்ப நம்ம அதை பத்தி கேள்வியே பட மாட்டோம். உஸ்பெகிஸ்தான், கிர்கிஸ்தான், டர்க்மெனிஸ்தான், இதெல்லாம் இருக்கு இல்லையா? இதுக்கு நடுவில் பாமீர் மவுண்டன்ஸ்னு ஒன்று இருக்கு. அதுதான் மேரு பர்வதம். இல்லையே, மேருன்னா கோல்டு மாதிரி இருக்கணுமே. சூரியனுடைய கிரணங்கள் படும்போது நீங்க மானசரோவர் கிட்ட கைலாசத்தை பார்க்கணும், ஸ்வர்ணமலை மாதிரியே இருக்கும். The rays are so strong and so pristine clear that when it falls on the mountains of Kailasha, it looks for a moment like a golden mountain. அதனால பாமீர் மவுண்டன்ஸ் தான் பிரம்மா. அங்க சொல்லியாச்சா? இதுவும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒன்னு சத்தியலோகம் அங்கே இருக்குங்க, வெர்ஷன் 2 இது. ஏன் பாசிபிலிட்டி இருக்கேன்னு சொல்றேன் தெரியுமோ? அந்த பிரம்மாவினுடைய புத்திரர்கள்ல பிரசித்தமானவர் தான் கஷ்யபர். பாமீர்லேருந்து கீழே வந்தேன்னா காஷ்யப விஹாரா தான் காஷ்மீரா. காஷ்மீரா இருக்கா? காஷ்மீரத்துல இருக்கக்கூடிய கஷ்யபருக்கு பிறந்த குழந்தை
கத்ரு வினதான் இருந்தா. கத்ரு மூலமா பிறந்தவாள் தானே நாகங்கள். அந்த நாகத்துல சிரேஷ்டமானவன் அனந்தன். அதனால்தான் அனந்த் நாகுன்னு பேர் அந்த இடத்துக்கு. அப்படியே கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஆச்சா, அந்த கஷ்யபருடைய பிள்ளை ஹிரண்யாக்ஷன் பூமி தேவியை அபகரித்து அவளை துன்புறுத்தும் போதுதான் பெருமாள் வராகரா வந்தார். வராகமுல, அதுதான் பாராமுலான்னு ஆச்சு. ஆச்சா, அந்த கஷ்யபருடைய பிள்ளைகள் ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபுல ஹிரண்யகசிபு ஆண்ட இடம்தான் மூலஸ்தானம். அதுதான் இன்றைய தினம் இண்டஸ் நதிக்கரை, சிந்து நதிக்கரையில் இருக்கக்கூடிய முல்தான். 1947 ஆண்டுக்கு முன்னாடி வரைக்கும் பிரஹ்லாதனுக்கு ஒரு கோவில் இருந்தது அங்க. அதை பத்தி ஆல்பரூனிங்கிறவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடி இண்டிகாங்கிற புஸ்தகத்துல நான் அந்த கோவிலுக்கு போயிருக்கேன்னு எடுக்கிறார். இப்படி ஒரு கனெக்ஷன் ஜியோகிராபிக்கலாவும் நம்ம பார்த்து வரலாம். இப்ப மொத்தத்துல கதைக்கு வந்துடுறேன். இப்ப இந்த பிரம்மா கிட்ட எல்லாரும் போனாலாம். ஸ்லோகம் பாகவதத்திலேருந்து சொல்றேன். பூமிர் திருப்தனர நிருபவ்யாஜ தைத்யானீகசதாயுதைஹி ஆக்ராந்த பூரிபாரேண பிரம்மாணம் சரணம் யயௌ. தேவர்கள்லாம் பூமி தேவியை முன்னிட்டு கொண்டு பிரம்மாணம் சரணம் யயௌ, முதல்ல பிரம்மா கிட்ட போனா. ஆச்சா, இது பாயிண்ட் நம்பர் 1. இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நாளைக்கு நாளைக்கெல்லாம் இந்த இடத்த வச்சுட்டு நம்ம ஒரு விஸ்தாரமா பார்க்க போறோம் புருஷ யஜ்யம்னு ஒரு விஷயத்தை. ஏன்னா அப்படி அந்த சப்தாஸ்யாசன் பரிதயா திரிசப்த சமித கிருதாக அப்படின்லாம் வருது இல்லையா, அந்த மந்திரத்துக்கெல்லாம் இந்த புருஷ யஜ்யம் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ இந்த பூமி தேவி எந்த ரூபத்துல போனா? கௌர் பூத்வா அஸ்ருமுகி கின்னா. பாகவதம் சொல்றது கௌர் பூத்வா அஸ்ருமுகி கின்னா கிரந்தந்தி கருணம் விபோஹ உபஸ்திதாந்திகே தஸ்மை வியசனம் ஸ்வமவோச்சத. பசு ரூபத்துல பூமாதேவி போனா அப்படின்னு இருக்கா. எல்லாம் ரொம்ப கனெக்ஷனை வச்சு நீங்க பார்க்கணும். பூமாதேவி when she personifies herself as per புராணம், she will always be in the form of a cow. ஞாபகம் வச்சுங்க. பிருது சக்கரவர்த்தி வேணனுடைய பரம்பரையில வந்தவன். தனதான்யாதி சமிருத்திகள் இல்லாத போது பூமி தேவி பசு ரூபத்துல வந்தவுடன் அந்த பசுவின் இடத்திலிருந்து இந்த ராஜா கறந்தெடுத்தான். பிருதுவினால் கறக்கெடுக்கப்பட்டவள் பிருத்திவி. பிருத்திவியின் குலத்தில் வந்த குந்திக்கு பிருதா. பிருதாவின் பிள்ளை அர்ஜுனன் பார்த்தன். பார்த்தனுக்கு சாரதி கண்ணன் பார்த்த சாரதி. எங்கு பார்த்தாலும் பூமி தேவி பசு ரூபத்துல வருவளா? இப்போ ஒரு விஷயம் சொல்றேன். இது ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்ல. அகல்யாக்கும் கௌதமருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. ரொம்ப நாளா இந்திரனுக்கு அகல்யாவதான் அடைய வேண்டும்னு ஒரு ஆசைன்னு வால்மீகி கோடியிட்டு காண்பிக்கிறார். இதுல என்ன ப்ராசஸ்னா, அகல்யாங்கிறவள் பிரம்மாவின் மானசீக புத்திரி. இவ மேல இந்திரனுக்கு ரொம்பவே ஆசை. இந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன்னுடைய சக்தி வீரியத்தை காண்பிக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சொன்ன உடனே, நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வா. இது பிள்ளையார் சரித்திரம் மாதிரி இருக்கு. நீ பூமியை பிரதட்சிணம் பண்ணிட்டு வா. இந்திரன் கிட்ட ஒரு யானை எல்லாம் இருந்தது, ரதம் எல்லாம் இருந்தது, மாத்தலின்னு ஒரு டிரைவர் இருந்தார், ஆல்வேஸ் அப்பாயிண்டட் டிரைவர், எங்க வேணாலும் கூட்டுன்னு போவார். அவர் போயிட்டார். அதே சமயத்துல புராணம் என்ன சொல்றது, கௌதம மகரிஷி தன்னுடைய ஆசிரமத்தின் கொல்லப்புறத்துல புழக்கடையில மாட்டு கொட்டாயில மாடு இருந்துதான். அந்த மாடு கார்த்தால கர்ப்பவதியாக இருக்கக்கூடிய மாடு குழந்தையை ஈன்றெடுத்ததாம், கன்றுக்குட்டிய. கன்றுக்குட்டி ஈன்றெடுக்கும் போது ஒருவேளை அது கால் முன்னாடி வரலாம், தலை முன்னாடி வரலாம். இப்ப தலை வரும்போது எப்படி இருக்கும் பாருங்க, முன்னாடி பசுவின் தலை இந்த பக்கம் இருக்கு, பின்னாடி வரக்கூடிய கண்ணுக்குட்டி தாயின் கர்ப்பத்திலிருந்து வரக்கூடிய கண்ணுக்குட்டியின் தலை இந்த பக்கம் இருக்கு. யாரு இது ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்ந்து பாக்குறாளோ தர்மசாஸ்திரம் சொல்லி எடுத்து பூமியை சுத்தின பலன் கிடைச்சிடும். அதனால கௌதமர் பார்த்ததுனால நாரதர் சொல்றார், யூ கோ அண்ட் அப்ளை ஃபார் அஹல்யாஸ் ஹஸ்பண்ட்ஸ் போஸ்ட், யூ வில் கெட் இட் அப்படின்ட்டார். உடனே கல்யாணம் ஆயிடுத்து. அதனால்தான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பசு கன்றுக்குட்டியை ஈன்றெடுக்கும் போது பார்த்தா பூமியை சுத்திட்டு வந்த பலன். பூமிக்கு எப்பெல்லாம் கஷ்டம் இருக்கோ அவோ பசு ரூபத்துல தான் போவோம். மாத்தி மாத்தி வச்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ தேவர்கள் பிரார்த்தனை செய்ய பூமி தேவி பசு ரூபத்துல போனாளா? இப்ப அத்தனை பேரும் பெருமாள் கிட்ட போய் ஸ்துதி பண்றா. ஸ்ரீமத் பாகவதத்துல தசமஸ்கந்தத்துல போய் செக் பண்ணி பாருங்க. தத்ரகத்வ ஜெகநாதம், எப்பெல்லாம் பெருமாளை சொல்லியிருக்காளோ அப்பெல்லாம் ஜெகநாதன்கிற பேர் வரும். ஞாபகம் வச்சுங்கோ. ஸ்ரீமத் ராமாயணத்துல தாயாரும் ஸ்ரீ சீதா பிராட்டியும் பெருமாள் ராமனும்
ரங்கநாதரை போய் ஆராதனை பண்றா. ஏன்னா இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதர் இப்ப சர்ச்சைக்கு இருக்கார், விடுவாரா விடமாட்டாரா, யாரை உள்ள விடலாம் யாரை உள்ள விடக்கூடாது. அந்த ரங்கநாதர் உத்தரப்பிரதேசத்துல இருந்தார். குழம்பு சாதம் சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவர் தால் அண்ட் ரொட்டி தான் சாப்பிட்டு இருந்தாருங்க. இது எப்படி உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க, இது நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் முதல்ல இக்ஷ்வாகு குல மன்னர்கள் ஆராதனம் செய்ய உத்தரப்பிரதேசம் அயோத்தியால தான் இருந்தாரு. நீங்கள்லாம் சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்புறம் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆகும்போது விபீஷணன் கையில அந்த விமானத்தையும் அந்த பெருமாளையும் கொடுக்க அவர் இங்க சேஷபீட்டத்துக்கு மேல ஏழ பண்ணார் அப்படிங்கிறது சரித்திரம். இதுக்கு நிறைய சான்று இருக்கு. தேசிகன் எடுக்கிறார். ஆராத அருளமுதம் பொதிந்த கோயில் அம்புயத்தோன். அம்புயத்தோன்னா யாரு? பிரம்மா. அம்புயத்தோன் அயோத்தி மன்னருக்கு அளித்த கோயில். தோலாத தனிவீரன் தொழுத கோயில். தோலாத தனிவீரன் யார்? ராமன். தோலாத தனிவீரன் தோல்வி அடையாத வீரன் அர்த்தம். தோலாத தனிவீரன் தொழுத கோயில். துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில். சேராத பயனெல்லாம் சேர்க்கும் கோயில். செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோவில். நான் இப்போ முதல்ல பிரணவம் சொன்னேன் பாருங்க. தமிழ்ல ரக்காரத்துல ஏதாவது ஆரம்பிச்சுதானே நம்ம முன்னாடி என்ன எழுத்து சேர்ப்போம்? ஆ இல்லைன்னா இ இல்லையா? அப்படின்னா இராமாயணம், ஈராமன் தானே எழுதுவோம். ஆனா ரங்கத்துக்கு என்ன பெருமை தெரியுமோ? அகாரம் அதுல சேர்ந்திருக்கு. அதனால பிரணவத்துல இருக்கக்கூடிய அகாரம் செருமழையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில். தீராத வினையனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானேன்னு தேசிகன் எடுத்தார். சரி, இப்ப இந்த ஸ்ரீரங்கத்துக்கு அந்த பெருமாள் வந்துட்டார். அப்புறம் அப்ப விபீஷணன் ஏழ பண்ணின காலத்திலிருந்து இன்று வரை அவர் தமிழகத்துல ஸ்ரீரங்கத்துல உபய காவேரி மத்தியத்துல தான் பெருமாள் சப்த பிராகார மத்தியே சரசிஜ முகுளோத் பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே மிருது தர பணி ராட் போக பரியங்க பாகே நித்ரா முத்ராபிராம கட்டினிகட சிரப் பார்ஷ்வ விநியஸ்த ஹஸ்தம் பத்மாதாத்ரி கராபியாம் பரிச்சித சரணம் ரங்கராஜம் பஜேகம் அங்கதான் இருக்கார். நமக்கெல்லாம் ஸ்ரீரங்கம் தெரியும், பல முறை போய் சேவிச்சிருக்கோம். வைகுண்ட ஏகாதசின்னா தொலைக்காட்சி பெட்டியில பார்க்குறோம். நான் 2019 உலகமெல்லாம் நார்மலா இருந்தபோது அப்போ யூரோப்புக்கு போயிருந்தேன் உபன்யாசத்துக்கு. இப்போ பெல்ஜியம்ங்கிற கண்ட்ரியில அந்த வீக்கெண்ட் உபன்யாசம் இருந்தது. பெல்ஜியமுக்கு போகும்போது அங்க ஒரு பாகவதோத்தமர்கள் வீட்டில் அழைத்தார்கள். நான் அவளை அடைக்கலம் தேடி அவள் வீட்டுக்கு போனேன். அங்க ஒரு தம்பதியினர், அந்த பெண்மணி நன்னா தமிழ் பேசினார். நம்ம விதேசங்கள்லாம் போன உடனே இங்க இவ்வளவு தமிழ் பேசுறோமே, இதுக்கு அவ்வளவு பெருமை இருக்கா இல்லையான்னு உட்காந்து சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா? வெளிநாட்டுக்கு போனோடனே யாராவது ஒருத்தர் 2 வார்த்தை தமிழ் பேசிட்டான்னு வச்சுக்கோங்க, அவளே பார்த்துட்டு இருப்போம். தெரிஞ்சவா யாருன்னே தெரியாது. அந்த ஒரு மொழிக்குண்டான பற்று அங்கதான் நமக்கு, அது பெருமை அங்க தெரியும். தமிழ் பேச ஆரம்பிச்சோன்னு ஒரே பெருமையா இருந்தது. அவ இன்ட்ரடியூஸ் பண்ணா, இதுதான் என்னுடைய ஹஸ்பண்ட் அப்படின்னா. அவர் இங்கிலீஷா பேசினார். நான் யோசிச்சோம், ஒரு வேளை இவருக்கு தமிழ் வராதோ என்னவோ, தமிழ் வராததுனால இவர் இப்படி பேசுறாரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டேன். கொஞ்ச நாள் ஆனோன்னு அவர் பேசக்கூடிய ஆங்கிலத்தை வச்சு கண்டுபிடிச்சுட்டேன் இவர் தமிழர் அல்லர், ஹிந்தி மொழியை பேசக்கூடியவர்னு இங்கிலீஷ்லேயே கண்டுபிடிச்சுடலாம். அதனால அவரை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ அவளோட பேசும்போது தெரிஞ்சது அவர் வடதேசியக்காரர், இவள் தமிழகத்தை சார்ந்தவள். 2 பேருக்கும் திருமணம் நடந்திருக்கு. நான் ஷார்ட்ன்னு இருக்கும்போது அவகிட்ட கேட்டேன், உங்க மாமியார் மாமனார்லாம் எங்க இருக்கா? சொன்ன ராஜஸ்தான்லேருந்து அவளுடைய பரம்பரை, ஆனா குஜராத்ல செட்டில் ஆயிருக்கா அப்படியான்னு கேட்டேன். நீங்க பாரத தேசத்துக்கு வரும்போது அவளை பார்க்கறது உண்டா? கட்டாயம் அவாத்துல போய் 1 மாசம் இருந்து அவளுக்கு எல்லா வேண்டியதெல்லாம் சுஷ்ரூஷை பண்ணிட்டு வருவோம். எங்கேயாவது போயிருக்கா? அவ சவுத் பக்கம் வந்திருக்காள். ஐயோ, வருஷா வருஷம் வருவா. வருஷா வருஷம் எங்க வருவா? ஏன்னா சென்னை காஞ்சிபுரம்னா பட்டுக்கு ரொம்ப பிரசித்தம், அதெல்லாம் சொன்னேன். ஸ்ரீரங்கத்துக்கு வருவா அப்படின்னா. பரவாயில்லையே, ஸ்ரீரங்கத்துக்கு வர. ஸ்ரீரங்கத்துக்கு ஏன் வரா? அவளுடைய குலதெய்வம் ஸ்ரீரங்கம், இங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடியவாளுக்கு. நான் உடனே கேட்டேன், இது எப்படி கனெக்ஷன் அப்படின்னு. உங்க கோத்திரம் என்னன்னு கேட்டேன். எங்க கோத்திரத்துக்கு ரகுவம்ச கோத்திரம்னா. ரகுவம்ச கோத்திரம்னு அப்பதான் தெரிஞ்சது ஒரு கோத்திரம் ரகுவம்ச கோத்திரம். க்ஷத்ரியாள்ல ரகுவம்ச கோத்திரம்னு இருக்கு. ராமருக்கு ஆராத்திய தெய்வம் தானே ஸ்ரீரங்கநாதர். பாருங்க, இன்னும் அந்த கனெக்ஷன் ஸ்ரீரங்கத்துக்கு அவ வந்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு திருவரங்கம். சரி, எங்க விட்டோன்னே இப்ப மறந்து போயிட்டது. ஆராதய ஸ்ரீமத் ராமாயணத்துல அந்த ரங்கநாதரை ஆராதனம் பண்றதுக்கு ராமரும் சீதையும் ஒன்னா போறான்னு வால்மீகி எடுக்கிறார். அப்ப என்ன சொல்றாரு தெரியுமோ? ஆராதய ஜெகநாதம் இக்ஷ்வாகு குல தெய்வத்தம்னு ராமாயண ஸ்லோகம். அந்த ரங்கநாதரை ஆராதனம் பண்ணும்போது, பெருமாள் ஆராதனம் பண்ணும்போது ஜெகநாதன் ராமாயணத்துல வருதா?
பாகவதத்துல பூமி தேவி பசுரூபத்துல போகும்போது தத்ரகத்வா ஜெகநாதம் தேவதேவம் ரிஷாகபிம் புருஷம் புருஷ சூக்தேன, இந்த பூமி தேவியை பசுரூபத்தில் அழைத்து செல்ல அனைவரும் புருஷ சூக்தம் பாடினார்கள் அப்படின்னு அந்த இடத்துல இருக்கு. ஆச்சா, இப்போ புருஷ சூக்தத்துக்கு இவ்வளவு பெருமை இருக்கு. இப்போ முதல் மந்திரத்துக்கு போயிடலாமா? புருஷ சூக்தத்துல 54 நிமிஷம் எடுத்து முன்னுரை சொல்லி இப்போ முதல்ல புருஷ சூக்தத்துக்கு போனோம். இன்னைக்கு ஒரு மந்திரத்துக்கு அர்த்தம் சொன்னாதான் பாக்கி 17 மந்திரத்துக்கு உண்டான அர்த்தத்தை இன்னும் 4 நாள்ல நான் சொல்லணும். ஒரு மந்திரத்துக்கு ஒரு நாள் அப்படின்னு கணக்கு வச்சுட்டா எப்படி முடியும்? முடிச்சுடலாம், பெருமாள் எல்லாம் பண்ணி கொடுப்பார். இப்போ நிறைய என்ன விஷயம் இருக்கு. அதுக்கு இந்த புருஷ சூக்தத்தின் மந்திரங்களுக்கு போவதற்கு பூர்வம் ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லிடணும். வியாக்கியாத்தாக்கள்னு இருப்பா, கமெண்டேட்டர்ஸ் ரொம்ப முக்கியம் நமக்கு. கமெண்டரி மட்டும் நம்ம என்னமோ மூல கிரந்தம் மட்டும் ரொம்ப முக்கியம். நீங்க கடையில போய் கேளுங்க, ராமாயணம் இருக்கா? இதோ இருக்கு சார்னு எடுத்து கொடுத்துருவா. மகாபாரதம் இருக்கா? இதோ இருக்கு சார் 18 வால்யூம். ஏன் சார், மகாபாரதத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரே, நீலகண்டர் பாவதீபம்னு பேர் அந்த கமெண்ட்ரிக்கு. இஸ் தட் தேர்னு கேட்டு பாருங்க, கிடைக்கவே கிடைக்காது. We have completely forgotten our commentators. Had it not been the great Mallinatha Suri, it is very tough to interpret and appreciate Kalidasa's works. காளிதாசனுடைய கிரந்தங்களை புரிஞ்சுக்கவே முடியாது. இத்தனைக்கும் சொல்லுவா, அது ஒண்ணு நாரிகேல பாக்கம் கிடையாது, திராட்சா பாக்கமாவே வச்சுக்கலாம். அப்பவும் மல்லிநாதருடைய கமெண்ட்ரி தேவை. கோவிந்தராஜரோ திலகரோ இல்லைன்னா ராமாயணத்தை புரிஞ்சுக்கவே முடியாது. ராமாயணத்துல ஒரு இடம் வருது, ராமர் நான்வெஜ் சாப்பிட்டாருன்னு வருது. ஐயோ அப்படியா சார்? அவர் சாத்தும் குழம்புமே உட்காந்து சாப்பிட்டு இருப்பாரு. க்ஷத்ரியால் நான்வெஜ் சாப்பிடலாம். ரிமெம்பர் திஸ் வெரி கேர்ஃபுல்லி. Hinduism doesn't make vegetarianism compulsory. It says vegetarianism is preferred. There is a difference. பிராமணால் ஷாட்டாளா அது வருவேன், பிராமணோசிய முகமாசீதுங்கிற இடம் வரும்போது ஷாட்டாளா இல்லையாங்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். அப்போ ஏன்னா ஷாட்டதா சில இடங்கள்ல இருக்கு. பிற்காலத்துல தான் பிராமணர்கள் மருவி 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 வெஜிடேரியனிசம்க்கு வந்தாலே ஒழிய ஒரு காலத்துல ஷாட்டதா தான் ஷாண்டு இருக்கு. இதெல்லாம் நம்ம மூடி மறைக்கணுங்கிறதே இல்லை. டோன்ட் எவர். வால்மீகி மூடி மறைக்கணும்னு நினைச்சிருந்தா அக்னி பரீட்சை பண்ணதையே அவர் கட் பண்ணிட்டு இருக்கலாம் இல்லையா? இன்னும் இந்த கான்ட்ரவர்சியே வந்திருக்காரு. கரெக்டா அந்த 2 இதை பேக் ஆப்ஷன் கொடுத்து கண்ட்ரோல் டெலீட் ஏதாவது போட்டு பண்ணிருக்கலாம். ஏன் அவர் பண்ணல? ஏன்னா பெரியவாள்லாம் they wanted to be sincere and honest. என்ன நடந்ததோ அது அப்படியே சொல்லணும்னு நினைச்சவா நம்ம பெரியவாள்லாம். கர்ப்பவதியா இருந்த சீதையை காட்டு கம்சர் ராமருங்கிறத சொல்லாமே இருந்திருக்கலாமே. நம்ம சாமர்த்தியமா என்ன பண்ணுவோம் சார், உத்தரகாண்டங்கிறதே பொய்யுன்றுவோம். உத்தரகாண்டம் சேர்த்தால்தான் ஸ்ரீமத் ராமாயணம். பாராயணத்துல நம்ம வச்சுக்கிறதே இல்லை. கர்ப்பவதியாக இருந்த சீதையை ராமர் காட்டு கம்சர், அக்னி பரீட்சை பண்ணார். ஏன் பண்ணாருங்கிற அடுத்த கேள்வி வரும். இதெல்லாம் இருக்கு. அதனால பிற்காலத்துல பிராமணர்கள் நன்றாக சாத்வீகமான மொழியை அந்த முறையை கடைபிடித்தார்கள். அப்புறம் ரொம்பவே குறைச்சுட்டா. கலஞ்சன்னம் பக்ஷையேத்துன்னு வெங்காயம் பூண்டு முள்ளங்கி நூல்கோர் முருங்கக்காய் தக்காளி உருளைக்கிழங்கு எதுவுமே சாப்பிடாம இருக்கக்கூடிய அப்படியே சாத்விக் டயட்டா போயிடுது. இப்ப ராமர் சாட்டார்னு இருக்கா காட்டுல. ஆனா ஒரு இடத்துல சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடலேன்னு இருக்கு. சீதை தொலைஞ்ச உடனே சாப்பிடலேன்னு இருக்கு. அப்படியும் இருக்கு ஒரு இடம். உடனே இதை நம்ம எப்படி புரிஞ்சுப்போம்? See, we don't know why he is doing like this, whether he ate or not. See, he says he did not have, so might be Valmiki might have mistaken. இப்பெல்லாம் மாக் மீட்னு ஒன்று வருது, தெரியுமோ? கேள்விப்பட்டது இல்லையா நீங்க? இப்போ சோயாவை வச்சு மாக் மீட்னு ஒன்று பண்றா. அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குமோ? இவர் மீட்டை சாப்பிட்டுருக்க மாட்டேன், மீட் மாதிரி இருக்கிறத சாப்பிட்டுருப்பாடு. ஏன்னா மஷ இந்த உளுந்து இருக்கு இல்லையா, உளுந்த நீங்க ஊற வச்சு 2 நாள் ஊற வச்சா மாம்சத்தின் நாற்றம் அதுல வரும். அப்படின்னு மஷவை சாட்டாலே புத்தி கொஞ்சம் மழுங்கி போகும்பா. ஸ்ரீஹர்ஷனுடைய சரித்திரத்துல, ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய கவி. இப்படியே நான் சுத்தி சுத்தி எங்கேயோ மந்திரத்துக்கு வந்துருவேன் பாருங்க, கவலைப்படாதீங்க. ஸ்ரீஹர்ஷன் ஒரு பெரிய கவி, காஷ்மீரத்துல இருந்தான். அந்த ஸ்ரீஹர்ஷன் அவ அப்பாவுக்கு ரொம்ப அவமானம் நடந்துடுத்து. அதனால அவ அப்பாவுடைய அவமானத்தை பழிவாங்க வேண்டி இவன் பெரிய வித்வானா வந்துட்டான் ஸ்ரீஹர்ஷன். நைஷதம்னு ஒரு காவியம் பாடினான். இந்த ஸ்ரீஹர்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் கிரேட் மேன். அவனுடைய கிரேட்னஸ்க்கு ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. அவன் வாரணாசிக்கு வந்தான், காசிக்கு வந்தான். இப்ப அதுதானே இப்ப நமக்கு ஃபோக்கஸ் பாயிண்டா இருக்கு. காசி தான் இப்ப ஒரு வாரமா காசி ஒழின்னு இருக்கு. காசிக்கு வரும்போது என்ன எடுத்து அவன் சம்ஸ்கிருதத்தை தான் பேசுவான். அவனுக்கு லோக்கல் லாங்குவேஜ்லாம் தெரியாது. அங்க கங்கை கரையில உட்காந்துட்டு ஏதோ காட்ல உட்காந்துட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கான்.
அப்போ அந்த லோக்கல்ல இருக்கக்கூடிய 2 லேடிஸ் கங்கா தீர்த்தத்தை எடுக்கணும், குடத்துல எடுக்கணும்னு வந்திருக்கா. அவ லோக்கலா ஏதோ லாங்குவேஜ் பிரஜ் பாஷாவோ அவதியோ ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான்னு வச்சுக்கோ. பேசும்போது அவ 2 பேரும் சண்டை போட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. அடிதடி சண்டை. அவ பிளாஸ்டிக் பக்கெட் எடுத்து அடிக்க, இவ ப்ளூ பக்கெட் எடுத்து அடிக்க. இத அவ மொழியில அவதியில பேசிட்டு இருக்கா. இதை ஸ்ரீஹர்ஷன் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு ஒரு சொட்டு கூட அவதி தெரியாது. இப்ப இங்க என்ன எடுத்து இது பெரிய கேஸா போயிடுது. போலீஸ் எல்லாம் அங்க வந்துட்டா, எல்லாரும் ராஜா கிட்ட கூட்டுன்னு போயிட்டா சபையில. ராஜா சொன்னார், என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. இவா 2 பேர்கிட்ட கேட்டா இவா கொடுக்குற வருஷனை ஒத்துக்கணுங்கிறது இல்லை. அது யாராவது அங்க விட்னஸ் இருக்காளா போய் பாருங்கன்னா, அங்க ஒருத்தர் உட்கார்ந்து பெரிய வித்வானா இருக்காரு, அவர் கூட்டுன்னு வாங்கன்னா. அப்பதான் ஹர்ஷன் ராஜசபைக்கு வரான். ராஜசபைக்கு வந்த உடனே ஹர்ஷன் கிட்ட கேட்கிறார் இவர் சம்ஸ்கிருதத்துல, ராஜா என்ன சண்டை போட்டா? சார் என்ன போட்டானே எனக்கு தெரியல, இதை கடவுடான்னு இவ ஏதோ ஒரு மொழியில பேசினா. ஓஹோ பாவம், உனக்கு இந்த மொழி வராது போல இருக்கு. ஆனா ஒண்ணு சார், எனக்கு மொழி வராது. அவ சண்டை போட்டதை கேட்டேன் இல்லையா, அவ என்ன பேசினாங்கிறத அப்படியே ஒப்பிப்பேன். என்ன ஒரு ரிட்டென்ஷன் பவர் பாருங்க. ஏன்னா சரஸ்வதியுடைய சிந்தாமணி மந்திரத்தின் அனுகிரகம் பெற்றவர் ஸ்ரீஹர்ஷன். அதனால அவ என்ன பேசினாலும் அது அப்படியே சொன்னார். யோசிச்சு பாருங்க. இப்போ நமக்கு ஏதோ ஒரு அசாமீஸ் மொழி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. யாரோ வந்து இங்க பேசினா என்னவோ பேசினான்னு சொல்லுவோமே ஒழிய அப்படியே ஞாபகம் இருக்குமா? அதுதான் தாரணா சக்திங்கிறது. அப்படியே சொல்லிட்டார். ராஜா அசந்து போயிட்டார். இனிமேல் இந்த சபையில நீதான் கவின்னு விட்டார். ஆனா இந்த ஸ்ரீஹர்ஷன் எழுதும் போது என்ன பண்ணுவான்னா, கடாபுடான்னு எழுதுவான் சம்ஸ்கிருதத்துல. சட்டுன்னு யாருக்குமே புரியாது. ராஜா சொன்னார், யூ ப்ளீஸ் டேக் 1 year's பிரேக். நீ எங்கேயாவது போய் எங்கேயாவது குன்னூர் அங்க இங்க. சார் குன்னூருக்கு பறந்து போட்டுமா? வேண்டாம்ப்பா. அதனால சாதாரணமா வாகனத்திலேயே போயிட்டு யூ டேக் சம் பிரேக், கெட் பி கூல். அப்புறம் சாதாரணமா எங்களுக்கெல்லாம் புரியுற மாதிரி எழுது இல்லையா? Scintillate, scintillate, you minuscule asteroid in the vast expanse of the splendid sky. என்ன சொன்னார்? Twinkle, twinkle, little star. அதான் சுலபமா சொல்ல வேண்டியதை இவ்வளவு கஷ்டப்பட்டு சொல்லுவாளா? நீ போய் யோசிச்சுட்டு வானார். அவர் என்ன பண்ணார் ஸ்ரீஹர்ஷன்? ராஜா சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு. பாமரர்களுக்கு புரியுற மாதிரி நம்ம சம்ஸ்கிருதம் சொல்லணுங்கிறதுக்காக உளுந்து சாப்பிட ஆரம்பிச்சார். உளுந்து வடை பண்ணி சாப்பிட்டு தயிர்ல முக்கி சாப்பிட்டோம்னா புத்தி கொஞ்சம் மழுங்கும்னு சாஸ்திரம். தயிர் வடை பிரமாதம். என்ன ஒரு சேனல்லையும் நான் பார்க்குறேனே, இதை முதலில் வைக்கவும், ஃப்ரிட்ஜில் வைக்கவும், எடுக்கவும், பொரிக்கவும், பட்டர் மில்கில் போடவும், அதை தயிரில் அதை கொண்டு வார்க்கவும், அது மேலே பூந்தி தூவவும், அதை சாப்பிடுங்கோள். அடுத்த முறை தயிர் வடை என்ன சாப்பிட்டேன்னு கேட்டால் ஞாபகம் இருக்காது பாருங்க. பல பேர் அது கொண்டு நீங்கள் என்ன சாப்பிட்டேள், அது என்ன சாப்பிட்டேன், தயிர் வடை சாப்பிட்ருப்பா, மறந்து போகும். தயிர் வடை சாப்பிட்டா புத்தி. அதனால தான் அசேஷ முஷி முஷ மஷ, அது என்ன வரும் சம்ஸ்கிருத? முஷ மாஷ சிஷேவேன்னு ஏதோ ஒன்று வரும். சொல்றான், நான் வந்து விஞ்சி போன உளுந்தை ஊற வச்ச வடைய வெகு நாள் கழிச்சு சாப்பிட்டேன். அது எப்படி சொல்றான்? புருஷ துவம் கிம் குருஷே அப்படின்னு கேட்டார். ஏண்டாப்பா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த காவலாளி கேட்டான். 1 வருஷம் இருந்தும் அவருக்கு சம்ஸ்கிருதத்தை குறைச்சு பேச தெரியல. இன்னும் கஷ்டமா தான். அசேஷ சேஷ முஷ முஷ மஷ மாஷ சிஷேவேன்னு விட்டார். விஞ்சி போன உளுந்த நன்னா அரைச்சு சாப்பிட்டேனார். அதனால அப்பேற்பட்ட கவிகள்லாம் இந்த இருக்கா இந்த தேசத்துல. வியாக்கியாத்தாக்கள். வியாக்கியானம் எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, ராமர் நான்வெஜ் சாப்பிட்டார்னு ஒரு இடத்துல சொல்லியிருக்கு, இல்லைன்னு சொல்லியிருக்கேன். இது எப்படி புரிஞ்சுக்கிறதுனா வியாக்கியாத்தா எடுத்தார். சீதையை பிரிஞ்சதுனால அந்த பீரியட்ல சாப்பிடல இல்லையா? லல்லு உள்ள இருக்கும்போது ராப்ரி சாப்பிட்டாலும் பெரிய ஒரு ரிப்போர்ட்டே வந்தது. ராப்ரி ரெஃப்யூசஸ் டு ஈட் வென் லல்லு இஸ் இன்சைட். லல்லுக்கே இப்படி இருக்கும்போது ஜெகன்மாதாவான சீதையை பிரிஞ்ச ராமர் சாப்பிடுவாரோ? இதெல்லாம் எப்படி தெரியும்னா வியாக்கியானத்தை படிச்சாதான். பரிமேலழகரை படிச்சால்தான் திருக்குறளின் பெருமை தெரியும். கோவிந்தராஜ்யம் படிச்சாதான் ராமாயணத்தின் பெருமை தெரியும். 4000 திவ்ய பிரபந்தத்துக்கு பெரியவாச்சான் பிள்ளை, சுவாமி வேதாந்த தேசிகன் போன்ற மகான்களின் உரையை வாசித்தால் தான் புரியும். புருஷ சூக்தத்துக்கு யாருடைய உரையை வாசிக்கணும்னா 5 ஆச்சாரியர்கள் எழுதியிருக்கா. ஞாபகம் வச்சுங்க. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश
प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ